It's a unmatched combo week. Unmatched comboனா என்ன? புகழும் ஷபானாவும் மாதிரி. எங்களுக்கு தெரியும் நீ மூடு. எப்ப அடுப்பு எரியாம எல்லாரும் வயிறு எரிஞ்சுச்சோ அப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம். Face of cooking. ஃபேஸ் ஆஃபா? ஐயோ ஃபேஸ் ஆஃப்னா என்ன தெரியுமானே? சொல்லு மச்சான். என்ன தெரியுமானே? சொல்றா மச்சான். தெரியாதா? எனக்கு தெரியாதுண்ணே, என்ன கேட்டு சொல்றேன். எல்லாம் பயப்படுவாங்களே உங்ககிட்ட மோதுறதுக்கு. செம ஜாலியா இருக்கும். ஆமா பயப்படுவாங்க. நான் டாப் 2 இருக்கீங்கல 2 வாரமா கண்டிப்பா டெஃபினெட்லி. நீ அடிப்ப ஜீவா. மேம் நீங்க வந்து உங்களோட பாஸ்கெட்டை சூஸ் பண்ணுங்க. ராஜமாதா வாருங்கள் ராஜமாதா. வாருங்கள். இங்க தான் சீக்கிரம். பை லக் உங்களுக்கு யார் வராங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எங்கயாவது ஃப்ரீயா வந்துட போறாங்க. Thank you. பயமா எனக்கா மோனிகா போடலாமா? மதுமிதா நீங்க வந்து உங்க பாஸ்கெட்டை சூஸ் பண்ணலாம். மூடி எடுத்துட்டு போங்க. யாருக்கு தெரிய கூடாதுடா. சாரி ரகுவரன். சாரி தம்பி. இங்க வந்து அட்வான்டேஜ்ல தோத்த அந்த 5 பேரோட போட்டோவும் இருக்கு. பிரதர் அந்த போட்டோ எடுன்னு சொல்லுங்க. அந்த தோத்த அந்த சாத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. தோத்தீங்கன்னு தான் சொல்ல முடியும். தோத்தன்னு சொல்லாதீங்க, பின்தங்கியே சொல்லுங்க. பின்தங்கிய ரெண்டும் ஒண்ணுதான். பின்தங்கிய டேய் நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்டு போடா. அடிப்ப நெருப்புல பிய தேவட்ட அடிப்பண்டாங்க. புகழ் வாழ்க்கையில இன்னைக்கு தோக்கறவன் நாளைக்கு ஜெயிப்பா, நீ போ மச்சான். ஓகே நந்தகுமார் நீங்க வந்து முதல்ல யார் வேணும் சூஸ் பண்ணலாம். கஞ்சா கற்பனை சூஸ் பண்ணணும். வேணாம்டா ஏய் வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதான் நல்ல டிக்கெட்டா எடுத்துருக்கீங்க நீங்க. நீங்க ஜெயிச்ச அந்த நந்தகுமார் ஆக்கணும். ஏய் என்னங்கடா தாளலுக்கு வந்து வாத்து பாருங்களா? ஐயோ கூட சமைக்க முடியாதுங்க. முடியாது. அண்ட் பப்பாயா நம்ம ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்றோம். தோத்துட்டேன்னா ஃபீல் பண்ண கூடாதுன்னா. அது பரவாயில்ல, நீ மனசுல ஆல்ரெடி எலிமினேட்டட். மனசுல எலிமினேட். தான் நம்ம கூப்பிட போறது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். ஓகே போலாமா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டை. இதுல வந்து 2 இன்கிரிடியன்ட்ஸ் உங்களோட ஹீரோ இன்கிரிடியன்ட்ஸ். இப்ப ஹீரோயின் இன்கிரிடியன்ட்ஸ் ஒண்ணு நம்ம பண்றோம்னா பண்ண கூடாது. அச்சச்சோ வெக்கமா வருதே. என்னடி வாழ்க்கையில எப்பவுமே எதுலயுமே ஒரு பேலன்ஸ் வேணும். பகல் இருந்தா இரவு இருக்கும். நல்லது இருந்தா கெட்டது இருக்கும். பானைன்னா 2 பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாமே. சன்செட் எல்லாம் இருந்தா ரங்கராஜ் சார் இருப்பாரு. குக்கு போட்டாலும் கோமாளி போட்டாலும் மேல ஏறி ஆட போறது குக்கு மட்டும் தான். ரொம்ப குஷியோ. உங்க குக்கிங் டைம் தேவையில்லாம வேஸ்ட் ஆக கூடாதுன்னா ஹிண்ட்ரன்ஸா கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஓகேங்க. சிக்கனை சதற விடவா? வேணாம் அதெல்லாம் இல்ல அப்புறம் பப்பாளியை பதற விடவா? அப்புறம் பார்க்கலாம். ஏய் வத்த பைத்தியக்கார கூதி. உள்ள போய் தேங்காய் எண்ணெய் எடுத்துவாங்க. தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்க போறியா? ஐயோ சாமி சூடா இருக்க தல. அப்ப எலுமிச்சை எடுத்து ஃபர்ஸ்ட் விட்டு அதுக்கு மேல தேங்காய் தேய்க்குவா. வேற ஏய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். தேங்காய் எடுத்து வந்து உடைச்சு திருவு. தேங்காய் எதுக்கு? கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டோஃபு எடுத்துட்டு வா. டோஃபுனா பன்னீர் மாதிரியே இருக்கும் டோஃபு. அங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். இங்கிலீஷ் தெரியாதுன்னு. ஒரு பூஜை பண்ணிக்கலாம். பூஜையா? நம்ம கஞ்சா கற்பனை பேரை சொல்லி ஒரு பூஜையை போடு. கண்ணு வேண்டாடா சாமி. கஞ்சா கற்பனை ஸ்வாஹா. வாஹா. ஓகே அடுத்து ஓகே. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? கத்திரிக்காய் பீட்ரூட் இது வந்து என்ன பண்ணலாம்? சமைப்போம். ஜோக்கா. என்னப்பா டோப்போவா? அப்படின்னா தோப்பா கேக்குறியா இல்ல சிங்கிள் மரமா கேக்குறியா? புளிய தோப்பா இல்ல தென்னந்தோப்பா? எந்த தோப்பு கேக்குற? டேங்க வாடா